சிக்கன், ஃபிஷ் அப்படின்னு வந்துட்டோம்னா அது கிண்ணமாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. பட் நைட்டில் இந்த மாதிரி உணவு சாப்பிட்டா என்ன ப்ராப்ளம் ஆகும்? இப்போ நீங்கள் வெளியில் கிரில் சிக்கன் வாங்கி சாப்பிட்டா எல்லாரும் கேட்டால் லஞ்சுக்கு பிரியாணி, டின்னருக்கு பிரியாணி. நாங்கள் பிரியாணி தான் சாப்பிடுவோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிரியாணியில் என்ன ப்ராப்ளம்னா 8 மணிக்குள்ள டெஃபினட்டா டின்னர் சாப்பிட்டுடணும். சின்னவங்க, பெரியவங்க. நலம் வாழ இந்த எபிசோட்ல இரவில் நான்வெஜ் சாப்பிடலாமா அதை பற்றி பேச போகிறோம். இப்போ நான்வெஜ் அப்படின்னு எடுத்திங்கனாலே இயற்கையாக இதில் எவ்வளோ கொழுப்பு சத்து இருக்கோ அந்த அளவு புரத சத்து இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கோ அவ்வளோ ஃபேட் இருக்குது. ஆனால் இதே நீங்கள் வெஜிடேரியன் எடுத்திங்கன்னா எந்த அளவு புரத சத்து இருக்கோ அந்த அளவு மாவு சத்து இருக்குது. ஸோ அதனால பேசிக்காக இயற்கையில் அதில் கொழுப்பு சத்து நிறையா இருக்குது. அண்ட் சில விதத்தில் சேச்சுரேட்டட் ஃபேட் நிறையா இருக்குது. அதனால நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ செய்யும் முறை பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு சாம்பாரோ ரசமோ பண்ண போகிறீங்கன்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் இல்லை நெய் ஒரு 4-5 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு தாராளமாக போகும் அந்த சாம்பார் பண்ணுறது இல்லை ரசம் பண்ணுறது. இதே சிக்கன், ஃபிஷ் அப்படின்னு வந்துட்டோன்னா அது கிண்ணமாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. அது குறவே கிடையாது. சண்டேன்னு ஆனாலே எக்கச்சக்கமாக எண்ணெய். ஸோ இது பண்ணுறது ரொம்ப டைம் ஆகுது, ரொம்ப கஷ்டம்னு சண்டே தான் பிளான் பண்ணுறாங்க. இல்லை வெளியில் சாப்பிட்றது கூட இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. பட் நைட்டில் இந்த மாதிரி உணவு சாப்பிட்டா என்ன ப்ராப்ளம் ஆகும்? ஃபஸ்ட்டு நைட் உணவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலை உணவு மத்தியான உணவை விட இது குறைவாக இருக்கணும். ஏன்னா சூரியன் இறங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு டைஜஸ்டிவ் பவர் குறைஞ்சி போயிடுது. அந்த டைமில் இயற்கையாக கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்குது. செய்யும் முறையில் இன்னும் கொழுப்பு சத்து போட்டு சாப்பிட்றோம். அது நல்லதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக டைஜஷன் ப்ராப்ளம் ரொம்ப சின்ன வயசில் தெரியாது, போக போக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். இது டைஜஸ்ட் ஆகலைன்னா மறுநாள் எவ்வளோ உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும்? மைக்ரைன் வரலாம், தலைவலி வரலாம், ப்ளோட்டிங் வரலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எது வேணால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த நான்வெஜ்ஜை நாங்கள் கிரில் தான் பண்ணுறோங்க, அதில் இருக்கிற கொழுப்பு சத்துலேயே நாங்கள் யூஸ் பண்ணுறோம், நாங்கள் வெளியில் கிரில் சிக்கன் தானே வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வெளியில் கிரில் சிக்கன் வாங்கி சாப்பிட்டா அது எண்ணெயில் முக்கிட்டு அப்புறம் கிரில் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஷவர்மா, இது மீட்டை ஒரு ராடில் சுற்றிட்டு கீழே கேஸ் இருக்குது, அது எரிஞ்சிட்டே இருக்குது. அது அப்படியே வச்சா ட்ரை ஆகிடும் இல்லைங்களா, கபாப் மாதிரி. அதில் எண்ணெயை ஊற்றி ஊற்றி விடுறாங்க, அது அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ ஏற்கனவே கொழுப்பு சத்து, அதில் இந்த அளவு கொழுப்பு சத்து ஊற்றி செய்கிறாங்க. நீங்கள் கிரில் சிக்கன் வெளில சாப்பிட்டா நிச்சயமாக அதில் கொழுப்பு சத்து நிறையா இருக்குது. இது வீட்டிலையே செஞ்சு சாப்பிடுங்க, எனக்கு தெரியாதுங்க செய்ய அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் நான்வெஜ் டைஜஷனுக்கு டிஃபிகல்ட். இப்போ பார்த்திங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் ஷவர்மா மாத்திரம் இல்லை, இந்த பிரியாணிங்கிறது ஒரு பெரிய ஒரு மெனஸ் ஆயிடுச்சு. எங்கே தெருக்கு தெரு ஒரு பிரியாணி கடை. எல்லாரும் கேட்டால் லஞ்சுக்கு பிரியாணி, டின்னருக்கு பிரியாணி. நாங்கள் பிரியாணி தான் சாப்பிடுவோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரியாணியில் என்ன ப்ராப்ளம்னா ரைஸ் தான் நிறையா, அப்புறம் மீட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, அதில் போடுற டேஸ்ட் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த நான்வெஜ், பிரியாணியில் இருக்கிற நான்வெஜ் சாப்பிட்றது கஷ்டம். அதாவது கம்மி தான் சாப்பிட முடியும், ரைஸ் தான் நிறையா சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகிடுது? ஃபுல்லாகிடுது. நான்வெஜ் ப்ளஸ் லாட் ஆஃப் ஆயில், ஏன்னா அந்த ஸ்பைசஸ்லாம் போட எக்கச்சக்க எண்ணெய். ப்ளஸ் பிரியாணி உங்களுக்கு தெரியும், அந்த ரைஸ் நம்மளோட ரெகுலர் ரசம் சாதம், சாம்பார் சாதம் சாப்பிட்ற ரைஸ் மாதிரி இருக்காது, வேற வேறையாக இருக்கும். அப்படின்னா கம்மி தண்ணி போட்டு அதை செய்கிறாங்க. அது டைஜஸ்ட் ஆக டைம் ஆகும். இந்த மாதிரி ஐட்டம் நாங்கள் நைட்டில் சாப்பிட்டுட்டு நாங்கள் உடனே ஒரு ஏரேட்டட் ட்ரிங்க் குடிச்சிடுவோம், அப்போ எங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிடும். அப்போ அவங்களுக்கே தெரியுது அது ஹெவி ஃபுட்டு, அது டைஜஸ்ட் ஆக கஷ்டம். ஆனால் நாங்கள் சாப்பிடுவோம்.
அதுக்கு நாங்கள் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வழி பண்ணுவோம். இந்த மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் பண்ணால் ஓகே. பட் ரெகுலராக இந்த மாதிரி பண்ணால் உங்கள் டைஜஷனே அஃபெக்ட் ஆகிடும். நைட்டில் உணவு லைட்டாக இருக்கணும். ஒரு இட்லி இல்லை பொங்கல் நெய் கம்மியாக போட்டு, இல்லை தோசை சாப்பிட்டா கூட எண்ணெய் கம்மியாக போட்டு, இந்த மாதிரி தான் சாப்பிடணும். இதை விட்டுட்டு இல்லை ரைஸ் சாப்பிட்டா கூட மோர் சாதம் இல்லை ரசம் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா டைம் 8 மணிக்குள்ளே டெஃபினட்டாக டின்னர் சாப்பிட்டுடணும். சின்னவங்க, பெரியவங்க 7 மணிக்குள்ளே சாப்பிடணும். இது நடக்கிறதே இல்லைங்களே. 12 மணிக்கு தான் சாப்பிடலாமான்னு யோசிக்கிறாங்க, மிட் நைட். அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. இந்த டைம்லெல்லாம் டைஜஸ்டே ஆகாது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க அசுரரோட டைம்னு சொல்லுவாங்க. இது பயப்படுறதுக்கு சொல்லலை, டைஜஷன் ஆகாது. இதுதான் ப்ராப்ளம். இது என்னைக்கோ ஒரு நாள் செஞ்சால் ஓகே, நீங்கள் எங்கேயோ வெளியூர் போகிறீங்க, லேட் ஆயிடுச்சு, ஓகே. பட் ரெகுலராகவே நாங்கள் இதுதான் செய்வோம் அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு டைஜஷன் எஃபெக்ட் ஆகி அதனால ப்ளோட்டிங் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி கேஸ் வந்துடும். அப்புறம் புளிச்ச ஏப்பம் வரும், டைஜஸ்ட் ஆகாத அந்த டைஜஷனுக்கு சாப்பாடு மறுநாள் ஃபுல் டே வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால நம்ம நைட் உணவை லைட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான்வெஜ் தான் சாப்பிடணுன்னா கிரில் பண்ணி வீட்டிலே சாப்பிடுங்க. இல்லை குழம்பு செஞ்சு அந்த குழம்புல எண்ணெய் குறைவாக யூஸ் பண்ணணும். அதில் கிண்ணமாக எண்ணெய் போட்டு அப்போ தான் டேஸ்ட்டுன்னு பண்ணக்கூடாது. சிம்பிளாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எப்பாவது சாப்பிட்லாம். டெய்லி நைட்டில் கட்டாயம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அண்ட் நான்வெஜ் சாப்பிட்ற டைம் மதியம், அதுதான் பெஸ்ட் டைம். இப்போ நீங்கள் சண்டே பண்ணிவிட்டு மிஞ்சிடுச்சுன்னா கூட மண்டே ஆஃப்டர்நூன் சாப்பிடுங்க, நைட்டில் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி பண்ணால் தான் ஹெல்த்தியாக இருக்கலாம். நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்.